100க்கு மேற்பட்ட ஒரு 10 மோட்டர் ஒரு ஏரியாவில் ஓடுதுன்னா ஒவ்வொரு நாளும் விவசாயி தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க, மோட்டரை தூக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க கரண்ட்டை ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா நாங்க ஏன் சார் தெருவில் இறங்கி போராடுறோம் சொல்லுங்க. இது நாள் வரை இங்க போராடினதே கிடையாது விவசாயிகள் கரண்ட்டுக்காக. முன்னாடி எல்லாம் கரண்ட் இருந்தது சார், 18 வருஷம் 18 மணி நேரம் இருந்தது டெல்டா பகுதி இது. ஆமா ஆமா சார், ஒரு நாளைக்கு 20 நட கட்டாவது கரண்ட். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கிடையாது. ஆமா அந்த 200 ஆம்சே வர்றதில்ல. அடுத்த கட்டம் விவசாயம் அலுவலகத்துல தீ குளிக்கிற போராட்டம் தான். எங்க குடும்பத்தோட தீ குளிக்க. என் பேர் வேதநாயகம். எல்லாத்தையுமே நீனே அறுத்துக்க. எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 40,000 இழப்பீடு கொடு. மனசாட்சியோடு கேட்கிறோம், வைத்தறிச்சலோடு கேட்கிறோம். எங்களுடைய வைத்தறிச்சியை நீ ஏற்றுக்கொள்ளாதீங்க. விவசாயியுடைய வைத்தறிச்சல் அப்படியே கேட்கும். முதல்வரே, எங்களுக்கு உடனடியாக மின்சாரத்தை கொடு, உடனடியாக மின்சாரத்தை கொடு. இப்பொழுது ஒன்றிய அளவில் 7 கிராமம் தான் நாங்க போராட்டம் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மண்ணெண்ணையோட போய் வேற வழி இல்ல, ஏன்னா எல்லாரும் மூக்குத்தி காது கழுத்துல இருந்து கையில எல்லா இடமானு வச்சுட்டோம். அடுத்தது எங்களுக்கு வழியே இல்ல, சாவறதை தவிர வேற வழி இல்ல. இதை இந்த அரசனுடைய சாதனையாக விவசாயிகள் எல்லாம் சாவ வேண்டும் என்று சொன்னால் இதே நிலைமை நீடிக்கட்டும். விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு மும்முனை மின்சாரத்தை கொடுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வநாதன், விவசாயி.